எனக்கு துரோகம் செய்தான் துரோகி என்று உணர்வுகள் எண்ணும் போது இந்த உணர்ச்சியில் அமெரிக்காவில் அவன் உணவு உட்கொண்டு கொண்டிருக்கும் நேரம் இந்த உணர்ச்சிகள் பாய்ச்சப்பட்டு அங்கே ஆகாரம் உள் செல்லாதபடி தடைப்படுத்துகின்றது. அதை இடைமறித்து நம்ம நுரையீரல் பக்கம் அது திசை திரும்பும் நிலை ஏற்படுகின்றது. அதே சமயம் ஒரு வாகனம் ஓட்டும் போதும் இதே போன்று எண்ணும் போது இடைமறித்து அவன் சிந்தனையை தடைப்படுத்தும். முன்னாடி நேரா பார்க்கும்போது இவன் கொடுக்கும் இந்த உணர்வுகள் எதிர்நிலையாகி அவன் சீராக அந்த வாகனத்தை ஓட்ட முடியாது செயல்படுகின்றது. இதே போல நடந்து செல்லும் போது இதே போல எண்ணினால் இடைமறித்து முன் இருக்கும் பொருளை காணாதபடி மேடு பள்ளம் தெரியாதபடி சில விபத்துகளை உண்டாக்குகின்றது. இது மனிதனுக்கு மனிதன் தொடர்பு கொள்ளும் போது ஒரு உடலை இயக்குகின்றது. இதை போல ஒரு மனிதன் இயக்கப்படும் போது நம்முடைய கூட பிறந்து வளர்ந்து அல்லது நம்ம குடும்பத்தில் அவருடைய உணர்வு கொண்டு நம் உடலை வளர்ந்திருக்கும் போது அந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் ஆன்மா என்றால் அந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது கடைசி நிமிடத்தில் எது எது விளைந்ததோ வேதனை என்ற நோயோ கோபம் என்ற இரத்த கொதிப்போ இதை போல வேதனை விஷத்தன்மை கொண்ட பலவிதமான உணர்வுகள் கொண்டு இந்த உடலுக்கு எதிர்நிலை ஆகும்போது இந்த உடலை விட்டு இதில் விளைந்த உணர்வின் ஆன்மாக்கள் கவர்ந்து வெளியே செல்லுகின்றது. அவ்வாறு வெளியே செல்லப்படும் போது இப்போ உதாரணமாக நண்பன் மேல் அதிகமாக பிரியம் இருந்தால் அவன் உடலில் இவருடைய உணர்வுகள் அதிகமாக இருந்தால் அந்த ஈர்ப்புகள் செல்லுகின்றது. அப்ப அந்த உடலில் இந்த விஷத்தன்மை பாய்ச்சி அவனை அந்த நோய்களை தான் பரவ செய்து தீமைகளை விளைவிக்கின்றது அல்லது மடியை செய்கின்றது. ஆக நண்பன் பற்று கொண்டிருந்தால் இதே போல நாமோ குழந்தைகள் மேல் பற்று கொண்டிருந்தால் அந்த குழந்தை உடலை சென்று நம்முடைய நோயைத்தான் அங்கு உருவாக்குவோம். அவன் சிந்தனை இழக்கச் செய்வோம். நாம் தேடி செல்வத்தை காக்கும் தன்மையை இழக்கச் செய்து விடுகின்றது. ஏனென்றால் நம்முடைய உணர்வுகள் அவருடன் தொடர்பு கொண்டதனால் அவன் எதன் வலுவோம். இப்ப மானை புலி அதிகமாக அது தாக்கும் உணர்ச்சியுடன் பார்க்கப்படும் போது மான் புலியின் உணர்வினை அது கவர்மையானால் அது வலிமை பெறுகின்றது. புலியின் உணர்வும் மானின் உடலுக்கு அப்ப வலிமை பெறும்போது மானின் நினைவாற்றல் அனைத்தையும் புலியின் நினைவே வருகின்றது. புலி இதனுடைய உடலை தாக்கி உணவாக உட்கொள்ளும் போது அந்த உடலில் புலியின் உணர்வுகள் அந்த உடலுக்குள் அணுக்கள் அனைத்தும் இந்த புலியின் உணர்வுகள் பெற்றதனால் மானின் உயிரான்மா வெளிவரப்பும் போது அந்த புலியின் உணர்வுடன் வெளிவருகின்றது. பின் அந்த புலியின் ஈர்ப்புக்குள் சென்று அதன் உணர்வின் தன்மையை இன்று மானின் உடலை உருவாக்கிய நிலையில் புலியின் உடலை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது இந்த உயிர். இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தது. ஆனாலும் இப்படி மாறுபட்டு கொண்ட நிலை இந்த உணர்வின் தன்மையை இப்ப மனிதருக்குள்ளும் இது ஏற்படும். ஒரு மனிதன் நோயின் தன்மை அதிகரித்தால் நோயற்ற உணர்வில் அவர்களை நோயில் உள்ளவர்கள் அதிகமாக உற்று நேசித்து அந்த உணர்வின் தன்மை பெற்றறிந்தால் அந்த உடலுக்குள் அதிகமாகப்படும் போது இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மா அவருடைய ஈர்ப்புக்குள் செல்லுகின்றது. ஆனால் அவருக்குள் ஈர்ப்புக்குள் சென்ற பின் நோயின் உணர்ச்சிகளை தான் உருவாக்குமே தவிர, ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் விஷத்தை வென்றவர். ஆகவே பரிணாம வளர்ச்சியில் விஷத்தின் தன்மை நாம் மனிதனான பின் விஷத்தின் தன்மை அதிகரித்தால் அந்த தன் நண்பனோ அல்லது நம்முடன் அதிகமாக நேசிக்கும் உணர்வுகளில் நமது உணர்வுகளை அதிகமாக சேர்த்துக் கொண்டால் அவருடைய ஈர்ப்புக்குள் அதை அழைத்து சென்று விடுகின்றது இந்த உணர்வுகள். அப்ப அவருக்குள் சென்ற பின் இதே தீய விளைவுகளை நோயாக உருவாக்குகின்றது. அந்த நோயின் தன்மை முழுமையடைந்த பின் மனிதன் சிந்தனை இல்லாது அந்த உடலை விட்டு வந்த பின் எத்தகைய விஷத்தின் தன்மை அங்கு உண்டதோ அதன் உணர்வுக்கு தக்க மாற்று உடல்களை ஈர்ப்புகளுக்கு அழைத்து சென்று அதிகமாக விஷத்தின் தன்மை கொண்டால் கேன்சர் போன்ற நோய்களோ மிக கடுமையான நிலைகள் ஏற்பட்டாலோ இந்த உடலை விட்டு அழைத்து சென்று மற்ற
பாம்பினங்களாக பிறக்க செய்து விடுகின்றது. இந்த உயிர் எந்த உணர்வோ அந்த உணர்வுக்கு தக்க அந்த உடலில் சென்று அந்த உணர்வின் தன்னை கருவற்று அதன் வழி இப்படி மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆக மீண்டும் பிறவி நிலைக்கு வருகின்றது. ஆக நாம் பரிணாம வளர்ச்சியில் எவ்வளவு வளர்ந்து வந்தோமோ இதே போல தேய்புறையாக விஷத்தின் அளவுகோல் கொப்ப இந்த உயிரை தான் மாற்று உடலை அமைக்கின்றது. ஆக இதே போல நமது வாழ்க்கையில் வரும் இந்த நிலையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நமது உணர்வின் தன்மையை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வில் நாம் அதிகமாக வலுவை சேர்த்து அந்த வலு பெற்றிருந்தால் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்க செய்ய முடியும். இப்ப அவர்கள் உடலை விட்டு பிரிந்து சென்றால் அடுத்த நிமிடமே நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெருக்கியதனால் அதன் வலுவின் தன்மை கொண்டு இந்த உடலை விட்டு செல்லும் அந்த ஆன்மாக்களை அடுத்த நிலைமை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் உடல்ல படரணும், என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று வலுவை கூட்டி இப்ப இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலை அடைய வேண்டும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் இதை போன்று செய்வார்கள் என்றால் அவருடைய உணர்வுகள் நமக்குள் இருப்பதனால் புவியின் ஈர்ப்புக்கு வராதபடி அந்த ஆன்மாக்களை வெண் செலுத்தி விடலாம். எப்படி நண்பருக்குள் அது பரிவானத்தின் ஒரு உடலை இயக்குகின்றதோ இந்த சரீரங்களை எளிதில் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கலாம். என்ற துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் 6வது அறிவு 7வது நிலை என்பது. அப்ப அதில் கொண்டு சேர்த்து பழகுதல் வேண்டும். நாம் அதன் உணர்வு அங்கு கலந்த பின் இந்த உடல் பெற்ற நஞ்சுகளை அங்கு கரைத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அதை கவர்ந்து அது உணவாக உட்கொண்டு அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளரத் தொடங்கும். இப்ப சூரியன் எப்படி ஆன பின் அதன் உணர்வலைகள் பட்ட பின் நட்சத்திரங்களும் அதில் வரக்கூடிய உணர்வுகள் இந்த சூரியன் ஏற்கனவே நட்சத்திரமாக மலங்களில் அந்த நட்சத்திரங்களாகி அதை வெடித்து வரப்படும் போது எதன் உணர்வை கவர்கின்றதோ அதன் வழி கோள்களாக மாறுகின்றது. பின் அந்த சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் இதை கோள்களாக மாறி எதன் உணர்வுகளை உட்கொண்டதோ அதன் வழி அங்கே வளர்கின்றது. இதை போன்றுதான் நாம் அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் செலுத்தப்படும் போது இந்த உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக வாழ்வதனால் அதே உணர்வை இங்கே பாய்ச்சுகின்றது. அப்போ அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழத் தொடங்குகின்றனர். ஆகவே அதை நாம் சப்தரிஷி மண்டலத்துடன் 6வது அறிவு 7வது நிலையாக இந்த துருவ நட்சத்திரத்தை சுழந்து அது பெற்று மாற்றி கொடுக்கும் உணர்வினை இது உணவாக உட்கொண்டு அது வாழத் தொடங்குகின்றன. முதலில் சூரியன் ஆன பின் அதன் ஈர்ப்போட்டத்தில் எதை அதன் உணர்வுக்கு தக்க வளர்ந்ததோ இதை போல அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நாம் வாழச் செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் செய்தார் என்றால் நாம் அடிக்கடி நாம் துருவ நட்சத்திரத்தின் நிலைகள் எண்ணும் போது நம்ம மூதாதைகள் அங்கு தூதுவராக இருப்பது போன்று நாம் எளிதில் நம்முடைய நினைவாற்றல் ரொம்ப துரிதமாக செல்லும். பின் அதிலிருந்து உணர்வுகளை நாம் எளிதில் பெற்று நம் உடலுக்குள் மாற்ற முடியும். ஆகவே இதை போல நாம் செய்வோம் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாமும் நம்முடன் இணைந்தவர்கள் நம் விண் செலுத்த இது உதவ வேண்டும். அப்ப நாம் எளிதில் அந்த சப்தரிஷி மண்டலம் சென்று அடையலாம். இப்ப நாம் பிறருடைய உதவி கொண்டுதான் போக முடியும். இப்ப இருக்கிற சூழ்நிலை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக நேசித்தால் அடிக்கடி நம் வாழ்க்கையில் இந்த உணர்வுகள் நம் உணர்வுகளில் வலுப்பெறப்பட்டு இந்த உடலை விட்டு வந்த பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கு அழைத்து சென்றுவிடும் நமது உயிர். காரணம் இன்று விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து
ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்தை கொடுத்து சில உணவுகளை சேர்த்து பல நோய்கள் நீக்குவதற்கு காரணமானாலும் மற்ற உயிரினங்களான மிருகங்களிலிருந்து மூளை பாகம், உடல் பாகம் என்ற பல பாகங்களிலிருந்து சில அணுக்களை அளவு விகிதாச்சாரத்தை கூட்டி அதன் வழிகொண்டு மனிதனுடைய உணர்வுகளில் கலக்கப்பட்டு இது இவன் உடலுக்கு சேர்க்கும் தன்மை கொண்டு வலுகொண்ட உணர்வின் விஷத்தின் வலிமையால் மற்றவர்களை கவர்ந்து ஒரு 1500 ஆண்டு வாழ முடியும் என்று இன்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் இதே போல ஞானிகள் சென்ற பாதையில் நமது வாழ்க்கையில் நாம் எப்போதும் தீமையை பார்க்காமல் இருக்க முடியாது. தீமை என்று உணர முடியவில்லை என்றால் தீமையிலிருந்து விலகி செல்ல முடியாது. தீமையிலிருந்து நாம் மனிதன் விலகி சென்றாலும் அவர் உடல் உள்ள நோய்கள் பலவிதமான கடினமான உணர்வுகளை நாம் நுகர்ந்த பின் உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களை கலக்கின்றது. இதை உணர்ச்சியில் கொண்டுதான் நாம் இயங்குகின்றோம். அதனால்தான் நாம் எத்தகைய குணத்தை நுகர்கின்றோமோ நாம் உயிரை பட்ட பின் அரங்கநாதன், நாம் உடல் ஒரு அரங்கம், எதன் உணர்வு உயிர் ஏற்படுகின்றதோ இந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு நம்மை அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. ஆகவே எண்ணம், சொல், செயல் என்ற நிலைகளை மாற்றுகின்றது. அதான் அரங்கநாதன் என்றாலும் ஆண்டாள். நாம் எக்குணத்தின் தன்மை அந்த சக்தியாக இருக்கின்றதோ அதை நம்மை ஆளுகின்றது என்பதனை தெளிவாக கூறப்படுகின்றது. ஆகவே இதை போல அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த ஆட்சி புரியும் தன்மை வரப்படும் போது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் எத்தனையோ கோடி தீமைகளை கடந்து தீமைகளை வென்றினும் இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர். ஆக இந்த மனித உடலை உருவாக்கிய பின் நாம் மனிதனான பின் நம் நஞ்சை எப்படி மலமாக மாற்றுகின்றதோ நமது உடல் இந்த 6வது அறிவால் தெரிந்து கொள்ளும் சக்தி வருகின்றது. அந்த சக்தியின் துணை கொண்டு நாம் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கிடும் அருள் சக்தியும் நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அந்த தீமையை நீக்கும் உணர்வுகளை இன்று சந்தர்ப்பத்தால் பெற்ற மனிதனின் முதல் மனிதன் அகசியனாகி அகசியன் துருவனாகி துருவ நட்சத்திரமான அதன் அருளை நாம் பெறுவோம் என்றால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் தீமையை நீக்கிவிடலாம். இப்போது அதே போல நம்ம உடலுக்குள் அந்த இரத்தங்களில் இது கலக்க கலக்க இந்த உணர்வுகள் வலுப்பெற நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சிறுகை வருகின்றது. இப்ப நமது வாழ்க்கையில் ஒருவன் வேதனைப்படுகின்றான், வெறுப்படைகின்றான், சங்கடப்படுகின்றான் என்று நண்பன் என்ற நிலையை நான் கேட்டறியும் போது அந்த உணர்வுகள் நம் இரத்தத்தில் தான் கலக்கின்றது. ஆனால் அறிந்து கொண்ட பின் அவனை காக்கின்றோம். ஆனால் நம்மை காக்க முடிகின்றதா? அந்த வேதனை உணர்வு நம் இரத்தத்தில் கலந்து கொண்ட பின் அது வலுகொண்டது. அப்ப அந்த வலுகொண்ட அந்த உணர்வுகள் நம் இரத்தத்தில் கலந்து நாம் மனிதன் சிந்தித்து செயல்படும் உணர்வுக்குள் இது ஊடுருவும் போது இது உணர்வு வளர்ச்சியாகி ஆக மீண்டும் நாம் எப்படி மிருகங்களிலிருந்து விஷத்தின் தன்மை கொண்டு வாழ்ந்தோமோ இதே விஷத்தின் தன்மை உறப்பும்போதும் அந்த விலங்கினங்கள் நிறைகளுக்கு மிருக நிறைகளுக்கு இதை அழைத்து செல்லுகின்றது இந்த உணர்வுகள். ஆக இந்த உணர்விலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் இதை போல ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஒருவர் கஷ்டப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார், வெறுப்படைகின்றார் என்ற உணர்வை நுகர்ந்தோம் என்றால் அடுத்த கணமே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நான் பெறுதல் வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்றும் அந்த இன்னொரு மனிதன் உடல் வந்த அந்த தீமையின் விளைவுகள் நாம் இரத்தத்தில் கலந்து வளர்ந்துடாதபடி தடுத்து பழகுகிறது. ஆகவே எதன் உணர்வுடைய தன்மைகள் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமானால் இதை அடக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கு அழைத்து செல்லும் இந்த உணர்வின் அணுக்களை மாற்றிக்கொண்டே இருக்கு. நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிமிடமும் இப்போ உங்களுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பதிவு செய்ததை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் கவர்ந்து நம் உடலுக்குள் செலுத்தி பழகுதல் வேண்டும். அப்ப உணர்வை மாற்றி நம் இரத்தங்களில் அது கலக்க செய்து நம்முடைய இரத்தமும் இந்த உடல் முழுவதும் பரவுகின்றது. இப்ப இந்த பூமியில் காற்று மண்டலங்களில் சூரியன் பல விஷத்தன்மையான நிலைகள் அடர்த்தியாக எடுத்துவிட்டால் அவருடைய அழுத்தங்கள் எங்கு அதிகமாக சேர்கின்றதோ மற்ற உயிரினங்களும் நம்மை போன்ற அந்த மற்ற உயிரினங்களும் நம்மை போன்ற மனிதர்களும் இந்த விஷத்தன்மை அது கலக்கப்படும் போது நமக்குள் மயக்க நிலை மாற்றி
நம் உடலில் ஒரு விஷத்தன்மையின் தன்மையை பெருக்க செய்து விடுகின்றது. இதை போல நாமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நம் இரத்தங்களில் கலக்க செய்து நம் உடல் உள்ள அணுக்களை சிறுக சிறுக சேர்க்க செய்யும் போது அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அது பெறுகின்றது. இப்ப விஞ்ஞானிகள் எப்படி பல உணர்வுகளை சேர்த்து நம் உடல்களில் சேர்க்கப்பட்டு நம் உடல் உள்ள அணுக்களுக்கு இதை செருகைத்து 1500 ஆண்டு வாழலாம் என்று எண்ணுகின்றானோ, இதை நாம் என்றுமே ஏகாந்த நிலையை கொண்டு என்றுமே ஒளியின் சரீரமாக வாழும் தன்மை பெற்று நாம் இதுல அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நொடியிலையும் இப்ப நம்ம தொழில் செய்யறோம், ஒரு நஷ்டமே வருகிறது என்று வைத்துக் கொள்ளும். அப்ப வேதனை எங்கள் கூடவே வரும். தொழிலிருந்து நாம் முயற்சி எடுக்கும் போது நஷ்டம் இல்லாத நடத்த முடியாது. நஷ்டப்பட்டு உணர்ந்து கொண்ட பின்னால் அதை சேர்க்கிறது. இப்போ நாம் முதல்ல லாபத்தின் தன்மை வந்தாலும் அதில் அதே சமயத்தில் எதிர்பார்த்த நிலை வந்து சோர்வடைகிறோம். சோர்வென்ற நிலையை வரப்போது வேதனைப்படுகின்றோம். அந்த வேதனை உணர்வு அதிகரித்து விட்டால் நம் உடலில் இந்த உடலின் இச்சைக்கு நாம் செல்லப்படும் போது அந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக சேர்கின்றது. இப்படி வேதனை என்ற உணர்வுகள் அதிகமாக சேர்க்கப்படும் போது நம் ரத்தங்களில் இது கலக்கப்பட்டு எல்லாவற்றிலும் விஷம் கலந்ததாக மாறுகின்றது. இப்படி விஷம் கலந்ததாக மாறும்போது நாம் மனித உடல் இச்சைக்கு நாம் எதை எண்ணுகின்றோமோ அதை நாம் சீராக பாதுகாக்கும் தன்மையை இழந்து விடுகின்றோம். பின் மேலும் இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக இந்த மனித உடலை மாற்றி அவ்வப்போது நாம் உணவுக்காக மற்றொன்றை கொன்று புசிக்கும் உணர்வு எதுவோ அதன் உணர்வாக நமக்குள் வளர்ந்து இந்த மனிதன் அல்லாத உடலை உருவாக்கிவிடும். ஆனால் நாம காக்க வேண்டும், தன் குழந்தை காக்க வேண்டும், இனி சந்தோஷமா வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் இதையெல்லாம் நாம் எண்ணிப்படி தொழிலோ மற்றது இல்லை என்றால் இந்த உணர்வு நமக்குள் வளர்க்கப்பட்டு நம்மை அறியாமலேயே நஞ்சின் தன்மை பரவிவிடுகின்றது. அப்படி பரவாது தடுப்பதற்கு அந்தந்த நிமிஷமும் நாம் எப்போது தொழில் நஷ்டமாகுதோ அந்த நஷ்டத்தின் உணர்ச்சிகள் நமக்குள் இயக்காதபடி ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை பூர்வமற்றி எண்ணி அந்த உயிரான ஈஸ்வரனை வேண்டி உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தும். அதனின்று வரும் பூமி நாம் கவர்ந்து கொண்டு நாம் பூமியில் பரவச் செய்ததை நாம் எளிதில் பெறலாம். இன்று எங்கேயோ விளையும் ஒரு செடியின் சத்தை எடுத்துக்கொண்டால் அந்த வித்தனை நாம் எங்கே எடுத்து ஊன்றமோ இந்த காற்றில் கலந்திருப்பது புவியின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு நம் தாய் செடியின் சத்தை இது கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் விளைந்த வித்தனை நமது பூமியில் அது நடும்போது அது முதல் வித்து அது சிரமமாக இருக்கு. பின் இந்த செடியின் சத்து அது விளைந்து இந்த உணர்வுகள் அதிகமாக பரவிட்டால் அந்த செடியின் சத்தை அதிகமாக வளரச் செய்கின்றது. காரணம் இங்கேயும் எடுத்து அதிகமாக பரவச் செய்வதனால் அது சீக்கிரம் அதன் உணர்வுகளை பெற்று அதன் உணர்வின் தாவர இனங்களாக மாறுகின்றது. இப்ப இந்தியாவில் விளைந்தது இன்னொரு நாட்டில் கொண்டு சென்றால் முதல் வித்துகள் சிரமமாகும். அது விளைந்து கொண்டு அந்த சத்துக்களை அதிகமான பின் அதன் விளைந்த வித்துகளுக்கு அது ஆகாரம் கொடுத்து பழகுகின்றது. இதை போலதான் நமது உடலில் இந்த அருஞானின் வித்துகளை உணர்வுகளை நமக்குள் சேர்த்து இந்த உணர்வுகளை இரத்த நாணங்களை கலக்க செய்து அது வலுப்பெறுதல் வேண்டும். நாம் இப்போது அருஞானின் உணர்வுகளை இங்கே அதிகமாக பரவி உள்ளது. இப்போது மட்டுமல்ல, இதே போல துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற்று இந்த மனிதர்களாக வாழும் போது அவர்களும் பெற்று அதன் வழியில் சென்றவர்கள் தான் முதலில் அகிஷின் துருவ நட்சத்திரமானாலும் அவன் வழியில் பின்பற்றிய அனைவருமே இன்றைக்கு சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்கின்றனர். அவர்களும் அகிஷனை போல தெரிந்து கொண்ட உணர்வுகள் அறிந்து கொண்ட உணர்வுகள் தீமைகளை நீக்கி அதை வென்றிடும் அருசக்தியாக பெற்று அந்த துருவ நட்சத்திரத்துடன் அவருடன் வாழ்ந்த காலங்கள் பெற்றோர் அனைவரும் அங்கே சென்றுள்ளார். அதன் பின் சென்றவர்கள் அதிகமாக காண்பதும் எங்கேயோ கோடியில் ஒன்றுதான். இப்ப சாதாரணமாக இந்த வியாசகருடைய சந்தர்ப்பம் பெற்ற பின் வியாசகர் பின் காலம் செல்லுகின்றார். இதே போகர் பல நிலைகள் பல உடல்கள் எடுத்து பல கண்டுபிடிக்க பிடித்தாலும் கூட அவரும் மிக கடினமான காலத்தை கடந்துதான் அவர் இன்று சப்தரிஷி மண்டலத்தை அடைந்துள்ளார். இந்த 5000 ஆண்டுகளுக்கு இது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அகசியம் பெற்ற நிலைகளில் கவர்ந்து கொண்டோர் அனைவரும் இன்று துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திலும் 6வது அறிவு 7வது நிலை என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் வளர்ச்சியுடைய நிலைகள் அதன் பின் சென்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செல்ல முடிகின்றன. ஆனால் இப்போது விஞ்ஞான அறிவால் வரும் பேரறிவிலிருந்து நம்ம மாறி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் ஒவ்வொரு சங்கடமான நேரங்களிலும் வெறுப்படையும் நேரங்களிலையும் அதை நமக்குள் செயல்படாமல் தடுக்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் அடிக்கடி
நாம் நுகர்ந்து நம் உடலை சேர்த்தால் அமைதிப்படவும் சிந்தித்து செயல்படும் தன்மை நமக்குள் வருகின்றது. இப்படி நம் உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் நமது வசமாக மாற்றுதல் வேண்டும். இல்லை என்றால் நம் ஆசையின் உணர்வுகள் என்ற நிலையில் கிடைக்கவில்லை என்றால் வேதனை என்ற உணர்ச்சிகள் அதிகரித்து நம் உடல் உள்ள அணுக்களை விஷத்தின் தன்மைக்கு மாற்றப்பட்டு இந்த மனிதன் நாம் எதை ஆசைப்பட்டோமோ இந்த உடலையும் காக்க முடியவில்லை, இந்த உடலில் தேடிய செல்வத்தையும் காக்க முடியவில்லை, இந்த உடலில் இருந்து நாம் யாரை காக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களையும் காக்க முடியாத நிலையில் ஏற்படும், மிகவும் கடினமாகின்றது. ஆகவே இதை போல நம் வாழ்க்கையில் நாம் இந்த மனிதனானத்தின் கடைசி சரீரம், இந்த உடலில் இருந்து நாம் அடுத்து முழுமையான உயிருடன் ஒன்றி ஒரு முழுமை அடைதல் வேண்டும். அதுதான் இந்த மனிதன் என்ற நிலை வரும்போது ஆறாவது அறிவு கார்த்திகேய என்றும் அதன் உணர்வின் துணை கொண்டு நாம் எப்படி உயிர் ஒளியாக நின்று மற்றது அறிவிக்க செய்கின்றதோ இதை போல உணர்வின் அறிவாக இதனுமே இருளை நீக்கி உணர்வு ஒளியாக மாற்றும் இந்த ஆறாவது அறிவு கொண்டு நாம் மாற்ற தவறினால் அந்த ஆறாவது அறிவுக்குள் விஷத்தின் தன்மை பரவிவிட்டால் மீண்டும் இந்த ஆறாவது அறிவு இருள் சூழ்ந்த நிறைவு கொண்டு சிந்தனையற்ற உணர்வினை உருவாக்கப்பட்டு இன்று மனிதன் அல்லாத உருவினை உருவாக்கிவிடும். ஆகினால் நமது சாஸ்திரங்கள் கூறிய நிலைகளில் நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் உங்களுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தினை அருளை பெறும்படி செய்துள்ளோம். இப்ப உதாரணமாக இந்த தியானத்தில் உள்ளவருக்கெல்லாம் ஒவ்வொரு நொடிகளையும் நல்ல சிந்தனைகள் வரும். இப்ப நாம கண்ணுக்கு தெரியவில்லை என்று எண்ணுகின்றோம். அந்த உணர்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் சென்று அந்த உணர்வின் செயலாக நம்மை மாற்றிக்கொண்டிருக்கும். இப்போ ஒருத்தன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறு எத்தகைய நிலை என்றும் அவனை பார்க்கும் போதே நாம் அறியும் தன்மை வருகின்றது. அப்ப அவனின் தவறு என்ற உணர்வு அறிந்தாலும் அவர் என்ன செய்கிறான் என்று அவனை பின்பற்றக்கூடாது. அப்ப நமக்குள் தெரிந்த அவன் அறிவு அதிலிருந்து நீங்கி ஒரு சிந்திக்கும் தன்மை அவனுக்கு பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டான். அவன் முன்கூட்டி நாம் அவனுடைய தவறுகளை உணர்ந்தாலும் நம் உணர்வின் தன்மை நமக்குள் வரதாக தடுத்து அவனை உடனே சிந்தித்து செயல்படும் தன்மை பெற வேண்டும். உங்கள் கண்ணிலே தெரியும், ஒருத்தருடைய செயல்களை பார்க்கப்படும் போது அந்த உணர்வுகளை அறிந்த பின் இதன் தவறு செய்வான் என்ற நிலையில். ஆக இப்போது நாம் இந்த தியானம் எடுத்துக்கொண்டவர்கள் எந்த நிலைகளும் பிறருடைய நிலைகளை அறியக்கூடிய தன்மை வரும். அப்ப நாம் உங்க வாழ்க்கையிலேயே அடுத்தபடி இந்த தொழில் செய்யணும் இப்ப நஷ்டம் என்று கூட முன்னாடி உணர்த்தும். அப்போ உடனே அது உணர்வின் தன்மை சிந்தித்து அது எப்படி செயல்பட வேண்டும் என்று அது திருப்பி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பதிவு செய்து அடுத்த கணம் உங்களுக்கு சந்தேக உணர்வு வந்தால் அதாவது வலுவிளக்கும் தன்மை வந்தால் அடுத்து ஈஸ்வரா என்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து தான் உடலுக்கு சிறிது நேரம் சொல்லல விடுங்க. அப்போ ஓரளவுக்கு அமைதி கிடைக்கும், சிந்தனை தனக்குள் வரும். இதை செய்தால் இப்படி நடக்கும் என்ற உணர்வினை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நான் மிக மிக எனது குருநாதர் எனக்குள் எப்படி இதை பாய்ச்சினாரோ இதே போலதான் நேற்றும் இன்றும் இந்த உணர்வுகளை பதிவு செய்து நினைக்கூர்ந்து நீங்கள் எடுக்கும் சக்தியாக நீங்கள் மாறிட வேண்டும். என்றால் நாம் கேட்டு இந்த உடலுக்கு எதுவுமே சொந்தம் இல்லை, நமக்கு சொந்தமாவது உயிருடன் ஒன்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றுவதால் நம்முடைய நிலையான சொந்தமாக இருக்கும். அந்த ஒளியின் செயல் நாம் எவ்வளவுதான் தேடி வைக்கின்றால் இந்த உடலை விட்டு திரும்பி சென்றால் நாம் எதை வைத்திருக்கிறோம்? இந்த உடலே நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உடலை விட்டு உயிரை வெளியில போய்விட்டல் நினைச்சு நம் உடலை நீசம் அடைகின்றது. அந்த நீசத்தின் பின்னர் நம்ம எவ்வளவு சொந்தம் வந்து இருக்கட்டும், அந்த நீசமான உடலை அணுக முடிகின்றதா? சீக்கிரம் தூக்குங்க, நாத்தமாகிவிடுங்க. ஆக இந்த உடலின் தன்மை உயிரின் இயக்கம் மாறிவிட்டால் இந்த விஷயத்தின் தன்மை அடைந்த பின் யார் ஒரு அந்த உடல் இருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகளை நுகர்கின்றனரோ அதுவும் கடும் விஷத்தன்மையான நிலைகளில் உடலை மாற்றி விடுகின்றது. இந்த உடலை மாற்றம் அதந்து நாட்டம் தெரியாதபடி எத்தனையோ சென்றுகளையும் இதை போட்டு நாம் அறியாதை செய்தாலும் அந்த உணர்வுகளை நுகரப்படும்போது அந்த விஷத்தின் அணுக்களை நமக்குள் வருகின்றது. மீண்டும் நம்மை நீசமாகும் தன்மை வருகின்றது. அப்படி நீசமாகாத இருக்க வேண்டும் என்றால் இந்த உடலை விட்டு சென்ற நான்மாக்களை நாம் உற்று பார்த்தால் அது உணர்வின் தன்மை அறிந்து இந்த உடலில் கட்டப்பட்ட கஷ்டங்களும் வேதனையும் போதும். ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைய வேண்டும்.
என்று அந்த ஆன்மாக்களை நாம் வின் செலுத்த தான் பழக வேண்டுமே தவிர, நண்பன் என்ற நிலையில் நேற்று பழகணும் இப்படி போய்விட்டான் என்றால் அவன் உடலில் விளைந்த உணர்வுகளும், ஆனா இந்த நாம் 100 பேர் பழகிறோம் என்றால் அவன் உடல் இந்த விளைந்த உணர்வுகள் நமக்குள் அதே உணர்ச்சியில் தோன்ற நேரம். ஆனால் ஒரு மனிதன் அந்த மனிதனிடத்தில் அதிகமாக நேசித்திருந்தான் என்று சொன்னால் போதும், அந்த ஆன்மாவும் அதில் விளைந்த நிலை அந்த உடலுக்கு சென்று விடுகின்றது. ஆக அந்த உடல்ல விளைத்த இந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த காற்றில் இருப்பதனால் அந்த நண்பனை பற்றி அடிக்கடி எண்ணும் போதெல்லாம் நமக்குள் சோர்வும் சஞ்சலமும் உருவாக்கி அந்த நண்பனை போன்று நாமும் வேதனைப்படும் தன்மையும், அவன் கஷ்டங்கள் எப்படி ஆனாலும் அந்த நிலைகள் எல்லாம் வரும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தவிர்த்தல் வேண்டும். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி நினைவாற்றல் வந்தால் இன்று அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று உள் செலுத்தி இந்த உணர்வின் தன்னை வலுவாக்கி நமக்குள் இது நுகர்ந்து உயிரிழப்பட்டு அந்த உணர்வுகள் வருகின்றது. இதை உடனே சுத்தப்படுத்தி பழகுதல் வேண்டும். ஏனென்றால் நம் உடலிலே அந்த உணர்வின் வித்துகள் உண்டு. நாம் மனிதனான பின் யாரை உற்று பார்த்தோமோ அந்த உணர்வின் தன்மை கண் கருவில் இங்கே பதிவாகின்றது. ஒரு நண்பனை நண்பன் என்று எண்ணும் போது அந்த நண்பனை பதிவாக்கப்படும் போது நன்மை செய்த உணர்வுடன் அந்த நன்மை எண்ணினால் அந்த நன்மையின் உணர்வுகள் நமக்குள் வரும். அதே நண்பனின் சந்தர்ப்பத்தால் பகவை ஏற்பட்டு அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கிவிட்டால் அந்த இப்படி செய்தானே என்ற இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது அந்த பதிவின் நினைவை எடுத்து வந்து அவன் எப்படி நம்மளுக்கு தீங்கி செய்ய வேண்டும் என்று எண்ணானோ அதை நுகர்ந்து நம் உடலுக்குள் சென்றான். நம் உடலுக்குள்ளே தீங்கி விளைவிக்கும் உணர்வின் சக்தியாகிறது பலருங்கள். ஆகவே நண்பன் நன்மை செய்தான் என்ற இந்த உணர்வுகள் வரப்படும் போது அவனை நம் உடலுக்குள் அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வாகின்றது. ஆக ஒரு மனிதன் உடலுக்குள் ஒவ்வொரு உணர்ச்சிகளும் மாறுபட்டு அந்த உணர்வு விளைவாக பழகும் போதும் அவனுடைய உணர்வுகளும் நமக்குள் வந்துவிட்டான். நம்மை எரியாமலும் நண்பன் வழி நமக்குள் இப்படி தீவைகள் வருகின்றன. அப்படி வரக்கூடிய நிலையிலிருந்து நாம் தடுத்து பழகுதல் வேண்டும். அதுக்குத்தான் இப்ப ஆயுதம் எது? இது எல்லாம் வென்றவன் துருவ நட்சத்திரம். இதே போல் நமது வாழ்க்கையில் அடுத்த கடமை இதன் உடனே சேர்க்கப்படும் போது நம் உடலுக்குள் ஏற்கனவே பல நிலைகள் இருந்தாலும் இதை மாற்றி நாம் இரத்த நாணங்களில் நல்ல அணுக்களை உருமாற்ற முடியும். அப்படி உருமாற்றும் உணர்வுகள் நமக்குள் வரப்பட போகும்போது எப்படி விஞ்ஞானி பல அமிலங்களை இரத்தத்துடன் கலக்கப்பட்டு அங்கு ஜீவ அணுக்களை உருவாக்கப்பட்டு அதன் வழி அவங்க உறுப்புகளில் செயல்படுத்தப்பட்டு 1500 ஆண்டு வாழலாம் என்று சொல்லுகின்றானோ, இதே போல என்றுமே ஏகாந்த நிலை கொண்டு வாழும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் ஒவ்வொரு நொடியிலும் வரும் சங்கடங்கள் வரும்போது அதை நமக்குள் விளைய விடாதபடி அந்த உணர்வின் தன்மை நாம் சேர்த்த வேண்டும். ஆகவே இந்த உணர்வை சேர்க்க அதன் வழி அழைத்து செல்லும். இப்ப நம் உடலில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பெரும் நஷ்டமும் அந்த நஷ்டமாகும் போது லாபத்தோடு இருக்கும்போது எல்லாரும் அணுகி வருவர். நஷ்டம் என்ற நிலை வரப்போகும்போது நம்மை அறியாமலே அனைவரும் விலகி செல்வர். அந்த விலகி செல்ல போகும்போது அன்றைக்கு இது சிறு உதவி கூட நாம் பெற முடியாது. அப்போ உதவிக்கு சென்றாலும் இயேசும் தன்மையும் பேசும் தன்மை தான் வரும். அப்ப அந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் அதிகமாக சேர்கின்றது. அப்ப அதிகமாக சேர்க்கப்படும் போது இந்த உணர்வுகள் எங்கே நடக்கின்றது? இதே போல யார் மேல் வெறுப்பின் தன்மை அடைகின்றோம் அன்று நான் செய்தேன் எனக்கு இப்படி செய்கின்றனரே என்று வேதனையின் தன்மை அதிகமாக உருவாக்கினால் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் அவர் உடலுக்குள்ளதான் நாம் புக நேரும். இந்த வேதனை பழிதீக்கு உணர்வுடன் அங்கே வளைந்து அந்த உடலை வீழ்ச்சி விட்டு நமக்குள் வேதனை என்ற உணர்வு கொண்டு வெளிவரப்போகும்போது நாம் இன்னொரு உடல் பெறும் தன்மை தான் வருகின்றது. இப்படி உடல் பெறும் தன்மையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இதைப்போல் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெற வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நொடியிலும் காரணம் நாம் கண் கொண்டு கருவழி கொண்டு முதலே நண்பனை நல்ல பழக்கத்துடன் பார்க்கும்போது அந்த கருவழி பரிவாக்கி அந்த சமயம் அந்த நல்ல உணர்வின் தன்மை நுகரச் செய்து உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சி நம் உடலில் நல்ல நிலையில் பரவுகின்றது.